அம்மா அம்மா அக்கா வந்துட்டாளா? இன்னைக்கு முதல் நாள்ல காலேஜ் போயிட்டு எப்போ வந்தா? ஏதாவது சொன்னாலா? காலேஜ் எப்படி இருந்துச்சா? நீ சொன்னியே பெருசாக இருந்த அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குமா. நான் அந்த படத்துல தான் பார்த்துருக்கேன் காலேஜெலாம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு. நம்ம அக்காவே காலேஜ் படிக்க நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நான் காலேஜெலாம் நேரில் பார்த்ததே இல்லைம்மா. அக்கா வந்துட்டா சொல்லு, அக்காட்ட நிறைய பேசணும் காலேஜை பற்றி. கையிலே குடி தண்ணி சுத்தமா இல்ல, தண்ணி விட நேரம் ஆயிட்டு சீக்கிரம் ரெண்டு குடத்தை எடுத்துட்டு போ. அவ முந்திரி குடம் மாதிரி முந்திக்கிட்டு நிப்பா. எங்க வீட்டுல குடிக்க தண்ணி சுத்தமா இல்லைன்னு சொல்லி ஒரு குடமா முதல் எடுத்துட்டு வா. நேத்து ஊர் தலைவர்கிட்ட சொல்ல போனோம், அங்க சொல்ல போனோம், இங்க சொல்ல போனோம், காலேஜுக்கு போறதுன்னு சொல்லி சொல்லி லேட் ஆயிட்டு அதான் தண்ணி எடுக்க முடியாம போச்சு. சீக்கிரம் போடி. அம்மா அக்கா வந்துட்டாலும் கேட்டா பதிலே சொல்லாம தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவேன். தண்ணி தினம் நான் தானே எடுத்து ஊத்துறேன், நீ எடுத்து ஊத்துற. அக்கா வந்துட்டாளா? நான் அவள்கிட்ட பேசணும். முத காலேஜுக்கு போயிருக்கா, அங்க ஜாலியா நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்லம்மா. ஏய் முதல்ல தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுறேன். அக்கா இன்னைக்கு முத பார்க்க போறா. தினம் அடியும் பொடியும் போராட்டமா தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நான் திடீர்னு அக்கா பாசம். காலேஜ் தானே போனா, படிக்க தானே போனா, படிச்சுட்டு அப்பதே வந்துட்டா. இந்தா குளிச்சுட்டு நிக்க வருவா. போ நீ கூட ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வா. ஏதோ அக்காவை காணாம கண்டது மாதிரிதான். என்ன கையில முடிச்சுக்கிட்டே நிக்க? உன் காதுல விழலையான்னு சொல்லுது. ஏய் நான் சமையல் பண்ணவா இல்ல பீடி சுத்தாவா இல்ல தண்ணி எடுத்துட்டு வரவாடி? அரை மணி நேரம் தண்ணி வரும். போ போய் எடுத்துட்டு வா. இந்த குறையும் சுத்திட்டேன்னு வைய, நாளை காலை 11 மணிக்கு வருவான், கொடுத்து காசை வாங்கிடுறான். இந்த குறையும் சுத்தாம கொடுத்தா கண்டிப்பா காசு கொடுக்க மாட்டான். அடுத்த வாரம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருவான். அதான் ராவும் பகல் இருந்து முடிச்சு பீடி சுத்திட்டு இருக்கேன். நேற்று ஒரு நாள் உங்க அக்கா கூட அங்க இங்கே அலையாம இருந்தா இதை நேரத்தையே முடிச்சிருப்பேன். என்ன செய்ய, ஊர் தலைவரு காலேஜில் சேர்க்கணும்ங்காரு, முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ முடிச்சு பார்க்காத. இல்ல சமையல் வேலையை நீ பாரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். செய்யா? ஏ வள்ளிசா தண்ணி இல்லடி, இப்ப போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாதான் நீ நாளைக்கு பள்ளிக்கூடம் போகும்போது தண்ணி பாட்டில உனக்கு தண்ணி எடுத்து தருவேன். இல்ல சோறு வடிச்ச பழைய சாத தண்ணியை தான் ஊத்தி தருவேன். பாத்துக்க என்ன வேணும் உனக்கு, பழைய சாத தண்ணியா இல்ல வெறும் தண்ணியா? வெறும் தண்ணி வேணா போய் புடிச்சிட்டு வா. முடிச்சுக்கிட்டே நிக்காத, நேரம் போயிட்டு இருக்கானே. ஏமா தண்ணி நீ போய் எடுக்க வேண்டியதானே? என்னே தினம் சொல்றேன், தூக்கவே முடியல, என்ன கனமா இருக்கு தெரியுமா? சரி எடுத்துட்டு வரேன். அம்மா நானும் நல்ல மார்க் எடுத்தா என்ன காலேஜில் கொண்டு சேர்ப்பேன்லம்மா. எனக்கு ஆசையா இருக்கு காலேஜ்லாம் படிக்கணும்னு. விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம்னு சொல்லுவாங்களா, அத மாதிரி இருக்கு நீ சொல்லுது. அவளையே படிக்க வைக்க வேண்டாம்னு பார்த்தோன்னா அவன் நிறைய மார்க் எடுத்து தொலைச்சிட்டா. அது இல்லாம ஊர் தலைவர் 10 மட்டும் சொல்லுவார, நம்ம பெரியவங்களுக்கு பேசுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா சரின்னு சொன்னேன். படிக்க வைக்க பெருசுல, அதுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டாமா? படிச்சவனே படிச்ச பிள்ளைய படிச்சவனத்தையும் கல்யாணம் பண்ணணும் நிற்கும். படிச்சவனுக்கு எங்க போகுதுக்கு நானு? அது இல்லாம சரஞ்சரமா கேட்பானே, நகையை கொடு, காரை கொடு, கம்பளகத்தை கொடுன்னு. எங்கிட்டு போகனா? அடுத்தவளை சாப்பிட்றதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. இதுல இவளும் காலேஜுக்கு போறான். காலேஜுக்கு இங்க பார்க்கையில உங்க அக்கா நல்லா படிக்கக்கூடியவா. நல்லா படிச்சதுனால ஒரு பைசா செலவு இல்லாம இந்த ஊரே அவ படிப்பு செலவு பார்த்துக்கிடுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். நீயும் அந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்து இந்த ஊர்ல உள்ளவங்க உன்னை படிக்க வச்சாங்கன்னா நீ தாராளமா படிச்சுக்கம்மா. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க வாழ்க்கை நல்லபடியா வரட்டும், அதையா நம்ம கெடுப்பானே. அக்கா குளிச்சுட்டு வந்துட்டியா? காலேஜ் போயிட்டு எப்பக்கா வந்த? காலேஜ் எப்படி இருக்கு? நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துருப்பாங்கல்ல? அம்மா சொல்லிச்சு காலேஜ் பெரிய மண்டபம் மாதிரி இருக்கு. ஓம்மா அவ்வளோ பெருசா இருக்கு. லேட்டா போனா கூட நம்ம கண்டுபிடிச்சுக்கு போயிட முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஸ்கூலா இருக்குன்னு சொன்னாங்க அம்மா. ஏக்கா எனக்கும் உங்க காலேஜை பார்க்கணும் ஆசையா இருக்குக்கா. என்னம்மா அதிசயமா இருக்கு? நம்ம கையில் தானே. ஒரு நாள் கூட என்ன அக்கான்னு வாயிர கூப்பிட மாட்டா. இன்னைக்கு அக்கா 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 அக்கான்னு 1000 மட்டும் கூப்பிடுறா. என்ன ஆச்சு இவளுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. ஏக்கா உனக்கு கொஞ்சம் பேசணும். இந்த அம்மா இங்க இருந்து பேசவே விடாது. அம்மா நீ எந்த பீடி சுத்திட்டே இரு, தண்ணியை கொண்டு நான் குழாயில போட்டுட்டு வந்து அக்காட்ட பேசிக்கிறேன். நீ சுத்துமா? அக்கா வா. அக்கா காலேஜ் எப்படி இருந்து? அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை அப்படிதான் பக்கத்தில் காலேஜ் எடுத்துவாங்களாம். பிடிக்கலன்னா நம்ம பாட்டு இருந்துச்சு போயிட்டே இருக்கலாமா. அப்புறம் பசிச்சுன்னா டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்றலாமா. அப்புறம் கிளாஸ்க்கு போகாட்டாலும் ஏன் எதுக்கு வரல அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. முக்கியமாக லீவ் லெட்டர் கொண்டு வரணும்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படியாக்கா? அப்புறம் கேண்டீன்லாம் இருக்குமாமே, அங்கே நமக்கு விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடலாமே.
பைசா மட்டும் கொண்டு போகணுமா? அப்படியா? இன்னைக்கு என்னை எப்படி கூப்பிட்ட? அக்கா அக்கான்னு. இதை மாதிரி தினமும் அக்கா அக்கான்னு கூப்பிடணும். அப்புறம் என்ன இன்னும் தண்ணி எடுக்க நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் போய் எடுத்துட்டு வந்துடணும். காலையில என்னோட ட்ரெஸ்ஸையும் முடிஞ்சா அயன் பண்ணி வச்சிடணும். இதெல்லாம் நீ செஞ்சா தினமும் காலேஜில் என்னென்ன நடக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சொல்லிடுவேன். சரிக்கா, தண்ணி குடம் தானே, தூக்கிட்டா போச்சு. சாயந்தரம் 2 குடம் எடுக்கணும். அதனால என்ன நான் குறைஞ்சா போறேன். அப்புறம் காலையில நானே குழம்பு போட்டிருக்கேன். நீ குழம்பு போட வேண்டாம் வாசல்ல. நீ சாயந்தரம் வந்து போடு. அயன் பண்ணதுக்கு தானே. நம்ம வீட்டில் இஸ்திரி பெட்டியே இல்லையே. எனக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணும்போது உனக்குள்ள பாடத்தாவணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொண்டு அயன் பண்ணிட்டு வரேன். காலேஜ் நடக்குது எல்லாமே என்ன சொல்லிடு. உன்னை இன்னும் அக்கான்னா கூப்பிடுவேன். சரியாக்கா? அப்புறம் கேண்டீனில் பப்ஸுலாம் உண்டாமே, அதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுப்பியாக்கா? முட்டை பப்ஸ் இருக்குமா, சிக்கன் பப்ஸ் இருக்குமா? எனக்கு தினம் ஒன்று வாங்கி கொடு. நீ பாதி சாப்பிட, நான் பாதி சாப்பிட்றேன். காசு நானே கொடுக்குறேன். அப்பா தினம் என்கிட்ட 5 ரூபா 2 ரூபா 3 ரூபான்னு கொடுக்கும். உண்டியில் போட்டு தான் வச்சுருக்கேன். அதை ஹேர் பின் வச்சு 2 தேவைக்கு எடுத்துக்கிடுவேன். நாளைக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஒரு பப்ஸ் 25 ரூபா இருக்குமா? எடுத்து கொடுக்கேன். எனக்கு பப்ஸ் வாங்கிட்டு வாக்கா சாயந்தரம். ஏன்டி உனக்கு காலேஜ்னா அவ்வளோ தூரம் பிடிக்குமா? எனக்கு கூட அவ்வளோ பிடிக்கவே இல்லை. விருப்பம் இல்லாமல் தான் போகிறேன். ஆனால் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆகிட்டாங்க. எல்லாருமே நல்ல டைப்பாக இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி காலேஜில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிலாம் இருத்தி வைக்கவே மாட்டாங்க. வைக்கவும் கூடாது. அப்படிலாம் இருத்தி வச்சா அவ்வளோதான், நான் செத்தே போயிடுவேன். பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இருக்கிறதுனால நம்ம எதுனாலும் கேட்டுக்கலாம், வச்சுக்கலாம். ஆம்பளை பையல்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அப்புறம் கேண்டீன்லாம் இருக்குது. நீ சொன்ன மாதிரி காசு இருந்தால் ரோஸ் மில்க்கு, பப்ஸு, அது இதுன்னு என்னெல்லாமோ வச்சுருக்காங்க. நான் அது பக்கமே போக மாட்டேன். ஏன்னா நம்ம கையில் தான் காசு இருந்ததுன்னா போக முடியும். நீ உண்டியில் காசு வச்சுருக்க, அப்போ கொடு. தினம் 25 ரூபாயா கொடு. பப்ஸ் எல்லாம் எனக்கு எவ்வளோலாம் தெரியாது, வாங்கிட்டு வரேன். ஒரு நாள் பப்ஸ் வாங்கிட்டு வரேன். இன்னொரு நாள் நம்ம மேங்கோ ஃப்ரூட்டி டப்பா கிடக்கல, அதை எடுத்து வச்சுக்கோ. அது நிறைய ரோஸ் மில்க் வாங்கிட்டு வரேன். என்ன கீர்த்தனா, இப்போ நீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிட்ட. வாழ்த்துக்கள். அப்புறம் காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் இல்ல அத்தை சொன்னா காலையில போன் போட்டாங்கன்னு. எனக்கு காலையில எடுக்க முடியல. நான் காலையில டியூட்டி போயிட்டா அங்க போய் போன்லாம் அட்டன் பண்ண முடியாது. அதான் எடுக்க முடியல. நல்லபடியா படி, நல்ல லெவல்ல வரணும். இந்த மாமா மாதிரி நல்ல ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ நீ வரணும். ஓகே? என்னது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா? வேண்டாம். வீட்டுக்கு ஒரு ஆள் இங்க இருக்கீங்கல்ல, போதும். நான் லாயர் ஆக போறேன். லாயர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லாயரா தான் அங்கிள் ஆவேன். எப்படியோ லாயரும் நம்ம ஃபீல்டு தான், அடிக்கடி பார்க்க மாதிரி இருக்கும். ஓகே, என்னோட மருமக எந்த ஒரு பொசிஷன்ல வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். நல்ல படி. காலேஜ்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் இந்த அங்கிட்ட சொல்லு, உடனே வந்து நிற்பேன். எப்படி பிரச்சனைன்னு வந்தா சிங்கம் சூர்யா மாதிரி எங்க மாமா குதிச்சு வந்துருவாரு. அப்படிதானே மாமா? கண்டிப்பா. ஒரு பிரச்சனைனா எங்க மாமாக்கு தெரியாமையா? சரி கீர்த்துமா, அங்கிள் கிளம்புறேன். படிப்பு 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 அதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். ஓகே? அப்புறம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஷிப்பே முதல்ல வேண்டாம். போனோமா படிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். ஓகேவா? காலையில நீ போன் பண்ணி எடுக்கலையா? அவங்க அத்தை திட்டிட்டே இருந்தா, அந்த பொண்ணு முத காலேஜுக்கு போறா, உங்கள்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கலான்னு பார்த்தா இப்படி இங்க போன் எடுக்காம வந்துட்டீங்களேன்னு. அதான் திட்டினாலும் சொல்லி உன்னை பார்க்க வந்தேன். அவ திட்டினாலும் சொல்லி இல்ல, என் மருமக காலேஜுக்கு போனாலே ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்க தான் வந்தேன். சரிம்மா, அங்கிள் கிளம்புறேன். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. சிங்கம் சூர்யா கிளம்பிட்டாரு டாடி. கீர்த்து, ஒரு குட் நியூஸ் சொன்னா நீ எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவ. நீ லால பெரிய ஆளா வரணும். இங்க படிச்சாலும் பெரிய ஆளா வர முடியாது. யூஎஸ்ல அதுக்குன்னே ஒரு காலேஜ் இருக்குப்பா. நாங்க அப்ளிகேஷன் போட்டுருக்கேன்னு சொன்னேன்ல, அங்க இருந்து இன்னைக்கு காலையில தான் போஸ்ட் வந்துச்சு. உங்க காலேஜ்ல இது மீட்டிங் போயிட்டு வந்துட்டு வந்தேன்ல, அப்பதான் வந்துச்சு. போன் வந்துச்சு. போய் ஜாயின் பண்றதா 1 வீக்ல ஜாயின் பண்ணணுமா. என்ன பண்றதுக்கு? என்ன டாடி இப்ப வந்திருக்கு? நேத்து வந்திருந்தா கூட ஓகே. இன்னைக்கு நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணியாச்சு. அது இல்லாம எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா 3 பேர் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு சேர்ந்த ஒரு நாளே ரொம்ப நாள் சேர்ந்து பழகின மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அவங்கள விட்டு எனக்கு வர மனசே இல்லை. வேண்டாம் டேடி, இந்த படிப்பு முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் வேணா நான் அங்கே பார்த்துக்கிறேன். ஸோ சேட். ஹாஸ்டல்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் ஹாஸ்டல்னாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்காங்கல்ல. இந்த வெளியே உட்காந்து பேசுறது கூட அலோவ் பண்ணியிருக்காங்க. நிறைய காலேஜ்லாம் இப்படிலாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. காலேஜ் முடிஞ்சோடனே எல்லாரும் ரூமுக்கு போயிடணும், சாப்பிடணும், ஜெயில் கைதி மாரி ரூமுக்கு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடணும், துணியை துவைக்கணும், அப்புறம் தூங்கணும், அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படிலாம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ஃப்ரீயாக நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், அது ஒரு விதத்தில் ஓகே. ஹாஸ்டல் இட்ஸ் குட். பட் இந்த காலேஜோட கண்டிஷன் வெரி வெரி புவராக இருக்குது. நான் கேள்விப்பட்டது, நெட்டில் சர்ச் பண்ணது பார்த்தா இந்த காலேஜில் நிறைய அழகழகாக பசங்களாக இருப்பாங்க. நல்ல ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி பெரிய லெவலில் இல்லை, ஏதோ சுமாராக தான் பசங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப சேடு. நான் நினச்சி வந்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்றா இருக்குது. ஐய
பையங்க அழகா இருப்பான்னா அந்த காலேஜில் நீ சேர்ந்த? நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சு இந்த காலேஜ் விட்டு போவையில நல்ல ஒரு வேலையில ஏறிடணும். இந்த காலேஜில் படித்தவங்களுக்குலாம் தேர்ட் இயர் படிப்பு கிடையாது, ஃபுல்லாக ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங், அப்புறம் வந்து வேலை. அந்த மாதிரி நம்ம வெளியே போவையில வேலையே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்களே, அதனால இந்த காலேஜில் கோ எஜுகேஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல சேர்ந்துருவோம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். நீ என்ன இப்படி சொல்ற? நீ ரொம்ப பேட் கேர்ளாக இருப்ப போல இருக்கே. ஆமா, நான் மட்டும் தான் பேட் கேர்ள். இவங்க ரொம்ப நல்லவளுக. ஏண்டி நம்ம கிளாஸ் பசங்கள்ட்ட இன்னைக்கு பல்ல காமிச்சு பேசல நீங்களா? மனசுல ஓப்பனா பேசிட்டா அவ பேட் கேர்ள், அதே மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேசினா அவ ரொம்ப நல்லவ இல்ல? எனக்கெல்லாம் உங்களை மாதிரி நடிக்கலாம் தெரியாது. நான் எதுக்கு வந்தனோ அதை ஓப்பனா சொன்னேன். இதுல நீங்க எனக்கு கெட்டவன் பேர் கொடுத்தா தாராளமா கொடுத்துக்கோங்க. உங்களை நம்பி ஒண்ணு நான் இல்லைங்க. நான் படிப்பு பிளஸ் என்ஜாய்மெண்ட் ரெண்டுக்காக தான் இந்த காலேஜுக்கே வந்திருக்கேன். ஐயா கூல் கூல், இப்ப நம்ம சண்டை ஒண்ணு போடல. இங்க பாரு ராணி, மனசுல உள்ள பேசுறது ஒண்ணு தப்பு இல்ல. ஒவ்வொருத்தங்களோட திங்கிங் ஒவ்வொன்னா இருக்கும். அவளுக்கு ஹாஸ்டலை பத்தி, உனக்கு படிப்பை பத்தி, அவளுக்கு பாய்ஸை பத்தி, எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம். அதை பேசுறது தப்பே இல்ல. நீ பேட் கேர்ள்னா நீ கமெண்ட் கொடுக்காத, ஓகேவா? எல்லாரும் இன்னும் ரொம்ப நல்லவங்கலாம் கிடையாது. ரியா சொன்ன மாதிரி. டைம் அப், டைம் அப். ஆல் கேர்ள்ஸ் ஸ்டாண்ட் அப், கோ டு யுவர் ரூம்ஸ், ஸ்டாண்ட் அப். டீச்சர் இப்பவுமே கிளம்பணுமா டீச்சர்? கொஞ்ச நேரம் கூட இருந்துக்கிடுமே, ரூமுக்குள்ள வெக்கையா இருக்கு. நான் டீச்சர் இல்லம்மா, இந்த ஹாஸ்டல் வார்டன். ஓகே, ஹாஸ்டல் 2 வெயிட்டிங் ஹால் வந்து என்னோட கண்ட்ரோல். இங்க டீச்சர்னு கூப்பிட கூடாது, எல்லாரும் லெக்சரர். ஓகே, யூ கால் மேம் ஆர் லெக்சரர் கூப்பிடுங்க. நான் வார்டன், என்ன வார்டன் சரளான்னு கூப்பிட்டா போதும். ஓகே, ஸ்டாண்ட் அப், கோ டு யுவர் ரூம். டேய், எதுக்குடா பிரின்சிபல் நம்ம ரெண்டு பேர்த்தையும் கரெக்டாக வர சொல்லணும்? கிளாஸில் இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வர சொல்லணும்னா நம்ம நேற்று அந்த அளவுக்கு எதுவும் தப்பாக நடந்துக்கலையே மாப்பிள்ள. ஃபஸ்ட்டே ஆரம்பிக்க வேண்டாம்னு நம்ம அடக்கி தானே வாசித்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரையும் மட்டும் கூப்பிட்டா என்னவா இருக்கும்? கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு மாப்பிள்ள. காலேஜ் செகண்ட் டேயே கூப்பிட்டாங்கன்னா இன்னும் எவ்வளவோ இருக்கு. இல்ல மாப்பிள்ள, பயப்படாத. எனக்கு தெரிஞ்சு நீ பெரிய பிசினஸ் மேனோட பையன்னு அவருக்கு நேற்று தெரிஞ்சிருக்காது. இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கும் விஷயம். அதான் உன்னை கூப்பிட்டு மரியாதை பண்ணலான்னு வர வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாரு, நீ வேணா அப்படியே தான் இருக்கும். ஓஹோ, வசதியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தா மரியாதைலாம் கொடுப்பாங்களா? இது எனக்கு தெரியாம போச்சுடா மாப்பிள்ள. மரியாதை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு செஞ்சா நல்லா இருக்கும். தனியா கூப்பிட்டு மரியாதை நடத்தினா 4 பேருக்கு தெரியாதுல்ல. சரி, அவர் மரியாதை நமக்கு நடத்தட்டும். சிசிடி கேமரா ஃபுட்டேஜை வாங்கி ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பறக்க விட்டுருவோம். மாப்பிள்ள, அந்த பியூன் ராஜா வரான். அவன் பைய ஒரு 100 ரூபாய் தள்ளினுவீங்க. என்ன விஷயம் ஏது விஷயம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வெஞ்சிருவான். அந்த வரான் பேரு சும்மா சாரு மோரன் வை அப்படியே உயிக்கிடுவான். அப்படிங்கிற உருக வச்சிருவோம். சார் சார் அப்போதே வர சொன்னாங்க சார். அதான் சார் அப்போதே வந்து நிற்கிறோம். எதுக்குன்னு தெரியல சார். எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லவும் மாட்டேங்காங்க சார். ப்ளீஸ் சார், என்ன எதுன்னு கேட்டு சொல்கிறீங்களா சார்? சார் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சார்? உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே சார். என்ன பார்த்தா சார் மாதிரியே தெரியுது. நான் சார்லாம் இல்லை தம்பி, இங்க வேலை பார்க்குற பியூனு. அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. சார் மாதிரி நல்லா தோரணையா இருக்கீங்க, கோட் மட்டும் போட்டா இந்த காலேஜ் பிரின்சிபலே நீங்கன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்கன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படிதான் சொல்லுவீங்க. என்ன பண்ண, கொஞ்சம் படிச்சிருந்தா இந்த காலேஜ் பிரின்சிபலா இருப்பேன். எங்க படிப்பு இல்லாதனாலதான் பியூனா அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க சார் கூப்பிட்டது நல்லா தான் இருக்கு. ஆனா பிரின்சிபல் லெக்சரர்லாம் போகும்போது என்ன சார்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க அவங்க முன்னாடி என்ன சார்னு கூப்பிட்டா அவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஈகோ ப்ராப்ளம் வந்துடும். அதனால இப்படி தனியா பார்க்கும்போது சார்னே கூப்பிடலாம். நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அப்புறம் சார், இந்த பிங்க் கலர் நோட்டு உங்களுக்குள்ள தான் பாருங்க. இந்த காந்தி கூட ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காரே. அடா ஆமா, காந்தி சிரிக்கிறாரு. என் கைக்கு வந்தப்புறம் இன்னும் சிரிக்கிறாரு பாருங்க தம்பி. சார், அந்த காந்தி சிரிச்சிட்டு இருக்காரே அந்த நோட்டு என்னோட தான். எதுக்கு கொடுத்தேன்னா, பிரின்சிபால் என்ன மட்டும் பர்டிகுலராக வர சொன்னார். நான் ஒத்தையில் வர ஒரு மாதிரி இருக்கேன்னு ஈவனை தூக்கிட்டு வந்தேன். எதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறேன். தம்பி, இப்போ எதுக்கு வர சொன்னாங்கன்னு சாரோ மேடமோ சொல்லியிருந்தா என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுட்டு வந்திருப்பேன். பிரின்சிபல் வர சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? அவரு ஏதோ முக்கியமா 2 பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. 1/2 hour ஆச்சு, இன்னும் பேசி முடிச்ச பாடு இல்ல. இப்போ வந்துருவாங்க. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்கல்ல, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணுங்க. நம்மளை மட்டும் வர சொல்லியிருக்காங்க. கிளாஸ்ல அத்தனை பிள்ளைய இருந்தும் யாரையும் வர சொல்லல. நம்மளை மட்டும் வர சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை காசு எதுவும் கட்ட சொல்லுவாங்களோ? பயமா இருக்கேன். இதுக்கு தான் காலேஜ் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். படிப்பு இருக்கு, அது இருக்குன்னு ஊர்ல உள்ளவங்க தான் நீ படிச்சே ஆகணும், நீ படிச்சாதான் உன் குடும்பத்தை நிலைநிறுத்த முடியும்னு கொண்டு சேர்த்துட்டாங்க. காசு திடீர்னு 50,000 கேட்டு 10,000 கேட்டுனா எங்கிட்டு போக?
கடவுளே பயமா இருக்கேன். அவ்வளோ காசையும் அவங்க கட்டிடுவேன். ஒரு பெண்ணு கூட அவங்க செலவில் வாங்க வேண்டாம்னு சொன்னனால தானே நம்ம இங்கே வந்து சேர்ந்தோம். அந்த பியூனுக்கு கொழுப்ப பத்தியாடா, காசை வாங்கிட்டு பிரின்சிபால்கிட்ட போய் கேட்க மாட்டானாமா. கேட்கல, அப்ப காசை கையில கொடுக்க வேண்டியதானே. எல்லாம் ஒன்னால 100 ரூபா அனாமத்தா போச்சு. பெட்ரோலாவது ஊத்திருப்பேன் பைக்குக்கு. நம்மள மாதிரி இவங்க 2 பேரும் நிற்கல. ஒருவேளை இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களோ, கேட்டு பார்ப்போம். அண்ணே அண்ணே, எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏய், என்ன உனக்கு போற இடம் வர இடம்லாம் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு இருக்க? அண்ணன் வந்து சொல்லியிருக்கல, எனக்கு அண்ணன் யார் கூப்பிட்டாலும் பிடிக்காது, அதுவும் நீ கூப்பிட்டா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கல. ஒருக்க சொன்னா புரியாது. நீங்க தான் எப்ப பார்த்தாலும் நான் போற இடம் வர இடம்னா பின்னாடியே வரீங்க. அண்ணன் கூப்பிடுறதுன்னா அவ்வளோ தப்பு இல்லையே. எங்க ஊர்ல யாரையும் அண்ணன் தான் நாங்க கூப்பிடுவோம். நீங்க தான் புதுசு புதுசா சொல்றீங்க அண்ணன் கூப்பிட்டா பிடிக்காதுன்னு. ஒரு டவுட் கேட்க தானே கூப்பிடுவேன். என்ன சொன்ன? நீ போற இடம்னா நான் வர்றேனா? நான் போற இடம் தான் நீ வர்ற வந்திருக்க. என் முன்னாடி பசங்களேன்னு பேச பயப்படுவான், பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்க. அண்ணே அண்ணேன்னு உங்க ஊர்ல கூப்பிட்டேனா உங்க ஊர்ல போய் தெருவா நின்று அண்ணே தம்பின்னு கூப்பிட்டுட்டு. இது காலேஜ், உங்க ஊரு கிடையாது. மாப்பிள்ள பிரின்ஸ் வராரு, இவ்வளவு அப்புறமா பாத்துக்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி தம்பி, நேற்று உன் டேடியை பற்றி எனக்கு தெரியாது. ப்ரொஃபைல்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது. பிஸ்னஸ் மேன் மகேஷ்குமார் சாரோட பையன் தானே நீ? ஆமாம் சார், டேடி சொன்னாங்க. நீங்களும் என்னோட டேடியும் ஸ்கூல் மேட்னு. ஆமாப்பா, உன்னோட டேடியும் நானும் ஸ்கூல் மேட். இப்போலாம் அந்தளவு பேசிக்கிறதே இல்லை. நேற்று ப்ரொஃபைல் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ நம்ம கிளாஸ்மேட்டு அவனோட பையனா அப்படின்னு. உங்கள் அப்பாவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு, ஓகேவா? காலேஜ் நல்லபடியாக படி, நல்ல மேலும் நல்லபடியாக வரணும். நீ என் கிளாஸ்மேட்டோட பையன், ஓகே? கண்டிப்பாக சார், நல்லா படிப்பேன் சார். உன்னோட மார்க்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப லோவாக இருந்திருக்கு. நீ கிடைச்ச குரூப் கூட கிடைக்கல போல இருக்கே. ரெக்கமெண்டேஷன்லாம் வந்திருக்கு, தமிழரசன் சார் ரெக்கமெண்ட் பண்ணி வந்திருக்கு. கரெக்ட்? ஓகே, ரெக்கமெண்டேஷன் வந்ததுலாம் தப்பு இல்லை. நல்லபடியாக படித்து நல்லபடியாக வெளியே போகணும், அதான் எங்களுக்கு வேணும். படிக்கவே மாட்டான் போல, படிக்காதது அவ்வளோ சீனா மக்கு. ஷோ, இவரு வேறு பொண்ணுக்கிட்ட வச்சு மனத்தை வாங்குறாரு. ஓகே சார், நீங்கள் சொன்னதை வாக்க கண்டிப்பாக காப்பாற்றுவேன். கிளாஸ் இருக்குது சார், அப்போ நான் கிளம்பட்டுமா? ஓகே பாய், யூ கேரி ஆன். ஏய் மாப்பு, சீக்கிரம் வாடா, பொண்ணுங்க கிட்ட வச்சு இன்சல்ட் படுத்துறாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மீனா. எப்படி பேர் தெரியும்னு பார்க்குறியா? நீ நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்மா. உங்கள் ஊர் சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த ஸ்கூல்லே 10th 11th 12thலாம் படித்து 10th 11th 12th எல்லாத்துலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? உங்கள் ஊரில் உள்ளவங்க தான் உன்னை படிக்க வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் பேக்ரவுண்ட் படி படிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஊரில் உள்ளவங்க இல்லை, இந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு நல்லா படிக்கணும், நாங்கள் அந்த பொண்ணுக்கு காசு போட்டு படிக்க வைக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு தான் உனக்கு படிக்க வச்சுருக்காங்க. கரெக்ட்? ஆமாம் சார், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ஆமாம் சார், என் ஃபேமிலி பெருசாக சொல்கிற லெவலில் இல்லை. அப்பா கூலி வேலை தான், தினம் போவார். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அம்மா பீடி சுற்றுவாங்க. ஸ்கூலுக்கு போனதே சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே போனேன். ஆனால் என்னமோ தெரியலை, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊரில் உள்ளவங்க பெரியவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு சேர்த்தாங்க. ஆனால் அவங்க பேரெலாம் நான் காப்பாற்றுவேன் சார், நல்லா காப்பாற்றுவேன். நல்ல வேலையில் வருவேன். இந்த காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே நல்ல வேலையாக பார்த்து நல்ல நிலமையில வருவேன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட் மீனா. ஒன்றை மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றை ரோல் மாடலாக எடுத்தாலே போதும், நல்லா படித்து எங்கேயோ ஓஹோன்ட்டு வந்துடுவாங்க. இங்கே பாருமா, நீ எங்கள் காலேஜ் வந்திருக்கு, நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். எதுக்கு ஒன்று வர சொன்னோன்னா, உனக்கு ஃபீஸு 100%லேருந்து 25% கம்மி பண்ணியிருக்கோம். அதனால் பேலன்ஸ் ஃபீஸாக உனக்கு தர சொல்லியிருக்கோம். அதனால் உனக்கு கொண்டு கிளாஸ் ரூமில் கொண்டு தந்துடுவாங்க, ஓகேவா? அதை உன்னோட எக்ஸ்பென்ஸுக்கு வச்சுக்கோ. நோட்டு, புக்ஸு, அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அந்த தேவைக்கு வச்சுக்கோ. இது படிக்கிற பொண்ணுக்கு, ஒரு ஏழை ஃபேமிலிக்கு எங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், ஓகே? அப்புறம் உன்னோட ஐடி கார்ட்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போ. அப்புறம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிடுமா. அப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்ளை பண்ணலைன்னா அங்கே கேட்டு ஆஃபீஸ் ரூமில் கேட்டு அப்ளை பண்ணிடு, ஓகேவா? இயர்லி சின்ன அமௌண்ட் வரும் ஸ்காலர்ஷிப் பாட்டு, அதை உன்னோட படிப்பு தேவைக்கு வச்சுக்கோ, சரியா? சரிங்க சார், இந்த மாதிரி பாவப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்களே, இதெல்லாம் பெரிய உதவி சார், பெரிய உதவி எங்களை மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. நன்றி சார். நான் கண்டிப்பாக நல்லா படித்து இந்த காலேஜுக்கும் எங்கள் ஊருக்கும் நல்ல பேரை தேடி தருவேன் சார்.